அந்த பேக்கேஜ் கொரியர் பண்ணிடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போ கிடைக்குன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க, நான் பார்த்துக்குறேன். தேங்க்யூ. ஏங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிங்களா? ஆமாம்மா, ஆர்டர் போட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ என்ன பண்ண போகிற இப்போது? அதை தான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். என்ன சமைக்கட்டும் மதியத்துக்கு? நீ காலையில் செஞ்ச காளான் பிரியாணியே காலில் பட்ட பிரியாணி மாதிரி இருந்தது. நீ மதியம் வேறு சமைக்கிறேன்னு வேறு சொல்கிறியா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன்னு தெரியுமா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறத நானும் கஷ்டப்பட்டு தாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சொல்கிறீங்க? நீ கஷ்டப்பட்டதையே நானும் கஷ்டப்பட்டு தாம்மா சாப்பிட்டு முடித்தேன். காலையில் சாப்பிட ஆரம்பித்தது 11 மணிக்கு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பேச போனால் திரும்பி வந்தால் மதியம் சமைக்கிறேன்னு நீ வந்து நிற்கிற. நான் பாவம் இல்லையா? ம் நான் செய்கிறது குறை சொல்லாட்டி உங்களுக்கு பொழுது போகாதே. எனக்கு என்ன ஆசையா? உள்ளதை சொன்னேன். பெரிய உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓஹோ, அப்படியா? அப்போது அதே பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க நைட்டுக்கு உப்புமா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. ஸோ நைட்டுக்கு உப்புமா தான். எது, நைட்டுக்கு உப்புமாவா? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இந்த மாதிரி உப்புமா சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.